பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஜபம் செய்த சகோதரர் ஆவியானவரோட துணையோட ஜபத்தை செய்யும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? சகோதர அன்பு அப்படின்றது வந்துட்டு எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு மனம் கொண்டவர்களாக நம்ம எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா விரும்புறாரு. அப்பொழுது இயேசுப்பா நம்ம மத்தியில இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இன்னும் கூடிய படைப்படையில நம்ம எந்த காரியத்தை குறித்து அறிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருவனுக்கு தனக்கு விசுவாசம் முன்னின்று சொல்லியும் அதுக்கு ஏற்ற கிரியைகள் இல்லாமல் இருந்தா அது பிரயோஜனம் இல்லாம போகும், பிரயோஜனமா இருக்காது. அப்படிப்பட்ட விசுவாசம் கொண்ட மனுஷர்களை கண்டிப்பா ரட்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இன்னைக்குடைய படிப்படைக்கு முதல் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசனம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஆமென், ஆமென். பாருங்களேன், என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனால் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த மனுஷனை ரட்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வசனத்துல கேக்குது, இல்லைங்களா? ஆவியானவர் கேட்கிறாரு. அப்படின்னா எனக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்ற சகோதரர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, சகோதரிகளா இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம வந்துட்டு விசுவாசம் இருக்கு விசுவாசம் இல்ல அப்படின்றது எப்படி சொல்றது? எப்படி நம்மளோட விசுவாசத்தை நம்ம கிரியைகள் மூலியமா வெளிப்படுத்தி காமிக்கிறது மூலியமா ஏசப்பா ஆமா இவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்றத ஏசப்பா எப்படி புரிஞ்சுப்பாரு? அவரு நம்ம வந்துட்டு ஆண்டவர் மேல ரொம்ப அதிகமா அன்பு வச்சிருக்கோம் அப்படின்றத ஏசப்பா வந்துட்டு ஒரு நாளைக்கு நான் எந்திரிக்கும் போதும் உட்காரும் போதும் எல்லா இடத்துலயும் நான் ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு சொல்லுவேன். அம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு வலி எடுத்தா நான் கத்துறத விடவும், எனக்கு வலி எடுத்தா கூட நான் கத்தும் போது அந்த வழியில நான் ஏசப்பா ஏசப்பான்னு தான் கத்துவேன் அப்படின்னு சொல்லி சில பேர் இப்படிலாம் நான் வந்துட்டு அந்த அளவுக்கு ஏசப்பா மேல அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? நான் எது நடந்தாலும் அவ்வளவுதான், நான் பாட்டுக்கு நான் ஆராதனை பாடல் பாடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்படி நான் இயேசுப்பா மேல அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நான் ஸ்தோத்திர பலிகளை எடுத்துக்கொண்டே இருப்பேன் பிரதர், எப்போ பார்த்தாலும் ஜபிச்சுட்டு ஸ்தோத்திர பலியை சொல்லிட்டே இருப்பேன். அதுக்கடுத்து இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எல்லா பிசாசுகளை கட்டி கட்டி ஜபிச்சுட்டே இருக்கிறேன் பிரதர், நான் எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே நம்ம வந்துட்டு உண்மையாவே நம்ம ஏசப்பா மேல அன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்றத, இது நம்ம ஏசப்பா மேல அன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்றது நம்மளுடைய கிரியைகள் மூலியமா நம்ம வெளிப்படுத்தி காமிச்சு, பாருங்கப்பா என் விசுவாசத்தை மூலியமா என் விசுவாசம் அப்படின்றத என் கிரியைகள் மூலியமா வெளிப்படுத்தி காமிக்கிற அப்படின்றதுக்கு இது எல்லாமே ஒரு அடையாளமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, ஒரு விசுவாசத்துக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கண்டிப்பா நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சேருவோம். ஆனா வெறும் இது மட்டும் தான் நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா, இதன் மூலியமா தான் என் விசுவாசத்தை நான் காமிச்சிட்டு இருக்கேன், இதுதான் நான் கிரியைகள் மூலியமா ஆண்டவருக்கு என் விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு விதம், இப்படிதான் பிரதர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னா, வசனம் என்னன்னு சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆவியானவர் என்னன்னு சொல்லுவாரு, இதை ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல. யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல பாக்குறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்றத, அவரை எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் அவரை இருக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் வார்த்தையானவராக இருக்கும் பொழுது, அவர் வார்த்தையாகவும் ஜீவனாகவும் இருக்கும் பொழுது அந்த வார்த்தையானவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் அந்த வசனத்தை கேட்கும் பொழுது அந்த வசனத்துக்கு ஏற்றதன்படி தன்னுடைய நடக்கையை மாற்றிக்கொள்கின்ற ஒரு மனுஷனாக ஒருவன் மாறும் பொழுது, அப்படிப்பட்டவனை தான் ஆம் இவன் என் நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டவனாக இருக்கிறான், இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள் அப்படின்றத ஏசப்பா அவருடைய வசனத்தின் மூலியமா உறுதிப்படுத்தி காமிப்பாருங்களாம். அப்படின்னா வெறுமனே நான் ஏசப்பா 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 அப்படின்னு சொல்றதன் மூலியமா கண்டிப்பா ஏசப்பா நம்மளை வந்துட்டு பிள்ளைகளை கன்சிடர் பண்ண மாட்டாரு.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னா வசனத்தின் மேல் விசுவாசம் கொண்டவர்கள், வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த வசனத்தை தங்களுடைய தினசரி வாழ்க்கையில் அதை கரம் பிடித்து கொண்டு நடக்கின்றவர்களாக இருப்பாங்க இல்லைங்களா? கரம் பிடித்து நடக்கிற அந்த பிள்ளைகளை பார்த்து தான் ஏசுப்பா சொல்றாரு, ஆமா இவங்க என்னுடைய மகன்கள், என்னுடைய மகள்கள் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் என் சகோதரே ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனால் அவன் இருக்கும் பொழுது அதனால அவனுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லி வசனம் கேக்குது. அந்த விசுவாசம் அப்படிப்பட்ட மனுஷனை ரட்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா இது எப்படி பிரதர் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நார்மலா நம்ம டைலி லைஃப்ல இருக்க சில விஷயங்களையே சில வசனங்களை மட்டுமே அப்படியே யோசிச்சு பார்த்து, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனங்க தான். நீங்க ஜனங்கள் உங்களுக்கு செய்த அந்த பாவங்களை, நீங்க தீமைகளாகட்டும், நீங்க மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லி வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? நான் பிறருடைய குற்றங்களை நான் மன்னிச்சது போல என்னுடைய குற்றங்களையும் என்னுடைய பாவங்களையும் மன்னி அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜபிக்கணும்னு சொல்லி ஏசப்பா மத்தேயு 6வது அதிகாரத்துல ஜபத்துல சொல்லி தராரு. அப்பொழுது உன்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அது வசனம். அந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கிறோமா? பிறர் எனக்கு செய்த எந்த துரோகங்களாகட்டும், எந்த விதமான தீமைகளாகட்டும், அதை நான் மன்னிக்கும் போது ஏசப்பா கூட மன்னிப்பாராம். இல்லைன்னா நான் மன்னிக்கல அப்படின்னு சொன்னா ஏசப்பாவும் மன்னிக்க மாட்டாராம். இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா இத கிரியைகள் மூலியமா நீங்க காமிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமா இருக்கும். ஆனா நான் ஜபிப்பேன் பிரதர், வேற எல்லா விஷயத்தையும் நான் வந்துட்டு கரம் பிடித்து நடப்பேன், ஆனா இந்த விஷயத்த என்னால செய்ய முடியல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அப்படிப்பட்ட விசுவாசம் வெறுமனே வாயின் மூலியமாக வெறுமனே என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழைக்கிறவர்கள் எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு மத்தேயு 7வது அதிகாரத்துல இல்லைங்களா? அப்படின்னா பக்தி விருத்தி அல்லாத வேற எந்த வார்த்தைகளும் உங்க வாயில இருந்து புறப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரா? அப்படின்னா பக்தி விருத்தி அல்லாத, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி பண்ணப்படாத அப்படிப்பட்ட வார்த்தைகள் நடக்கைகள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற அந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன். ஆனா நான் எப்பவும் வந்துட்டு பக்தி விருத்தி அல்லாத தேவை இல்லாத அநேக வார்த்தைகளை எப்பவும் பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த வசனத்தின் மேல விசுவாசம் இருக்கு. ஆமா அதுக்கு விரோதமா பேசுறது தவறுன்னு சொல்லி தெரியுது. ஆனாலும் நான் வந்துட்டு எப்போ அவிசுவாசமான வார்த்தைகளை தான் பேசுவேன், உலக ரீதியான வார்த்தைகளை தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட விசுவாசம் என்ன நித்திய ஜீவனத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. பிரவேசிக்கிறதுக்கு தேவனுடைய வசனம் ஒரு அங்கீகாரத்தை நம்மளுக்கு கொடுக்காது, அவருடைய பிள்ளை அப்படின்றத. ஏசப்பாக்கு இன்னொரு பேரே வார்த்தையானவர் இல்லைங்களா? இன்னொரு வசனமும் நம்மளுக்கு தெரியும், மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அங்கேயும் நீங்க பார்க்கும்போது மனுஷன் தன்னுடைய நாவல இருந்து பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும், வீணான ஒவ்வொரு வார்த்தைக்கும் கூட நியாய தீர்ப்பு நாளன்று கணக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? ஆமா விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அப்படின்னா அந்த எதனா வார்த்தை உங்களையே அறியாமலையோ கோபத்திலேயோ பேசும்போது தேவையில்லாத தவறான வார்த்தைகள் பேசும்போது அந்த வார்த்தையை பிடிச்சு ஏசப்பா ஜட்ஜ்மெண்ட்னால பேசுவாருன்றது தெரியுமா? தெரியும். இதை விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா பேசுவாரு. அடிச்சு சொல்லுவேன், கண்டிப்பா இதை வச்சு பேசுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா உங்களுக்கு பயமே இல்லையே? உங்க வாய் வார்த்தைகளை எப்போ பார்த்தாலும் கோணலாம், எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் பிரியமா இருக்காத வார்த்தைகளே எப்போ பார்த்தாலும் பேசுது அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் எப்படி ஜெபிப்பேன் தெரியுங்களா, நான் மற்றவங்களை கை வைக்கும் போதுலாம் பிசாசுலாம் விட்டு போயிருக்கு தெரியுங்களா அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட விசுவாசம் ஒண்ணு கண்டிப்பா வந்துட்டு ரட்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா? இது போல நிறைய விஷயங்கள், இந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்து நிறைய விஷயங்களை நம்ம வந்துட்டு முழு வேதாமத்துல ஒவ்வொரு தேவனுடைய மனுஷர்களுடைய கீழ்ப்படுதல் எப்படிப்பட்டதாக இருக்கு, என்னோட கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்திலிருந்து இந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட், தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் அதுக்கு ஏற்ற ஒரு கிரியைகள் நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்மள ரட்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருது. போ இந்த ஒரு சப்ஜெக்டை வச்சு முழு வேதாகமத்தையும் ஆதியாகமத்திலிருந்து பிடிச்சு வெளிப்படுத்தல் வரைக்குமே எல்லா வசனங்களையும் கூட நம்ம அப்படியே அப்ளிகபிள் பண்ண நிறைய ஒரு பெரிய பைபிள் ஸ்டடியே எடுக்க முடியும். டெய்லியும் நம்ம 365 நாள் கூட இது ஒரு சப்ஜெக்டை வச்சு பைபிள் ஸ்டடி எடுக்க முடியும். அந்த அளவு பெரிய சப்ஜெக்ட். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனம்.
தேவன் ஒருவர் உண்டு விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆமென். ஆமென். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி இதோ செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனா பிசாசுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வசனம் தெரியுங்களா? ஏசப்பா கிட்டயே வந்து மனப்பாடமா அவனுக்கு தெரியும் வசனம். பிசாசுக்கு ஏசப்பா கிட்ட அந்த 40 நாள் ஏசப்பா ஃபாஸ்டிங்ல இருந்ததுக்கு அடுத்து வந்து பேசும்போது என்னன்னு சொல்லி சொல்றான்? இந்த தாழ்வில் இருந்து குதியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். என்னை பணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த வேத வசனங்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்டயே பேசுறான். அவன் வசனத்தை பேசுறான். வசனம் தெரிஞ்சதுனால அவன் வந்துட்டு தேவனுடைய பிள்ளை அப்படின்ற அங்கீகாரம் பிசாசுக்கு கிடைச்சிச்சுங்களா? இல்ல. அவன் தள்ளப்பட்டவன் தான். அவன் பிசாசு தான் இல்லைங்களா? ஏன் அவன் பிசாசா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூதாசியும் ஏசப்பா வந்துட்டு என்னன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களிலும் ஒருவன் பிசாசா இருக்கிறான், வசனத்தை அறிஞ்சிருந்தும் அதுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, அதுக்கு மாறா நடக்கும் பொழுது, துணியும் பொழுது, அந்த துணிகரம் என்கின்ற அந்த ஒரு மேட்டிமையான சிந்தை வருகின்ற ஒவ்வொருத்தருக்குள் பிசாசு அதோ யூதாசுடைய இருதயத்துக்குள் புகுந்தான் அப்படின்றது போலதான் பிசாசுடைய சித்தம், பிசாசுடைய அந்த ஆலோசனையின்படி நம்ம நடக்கின்றதுக்கும், தேவனுடைய வசனத்தை மறுதளிக்கின்றவர்களாக, நம்மளுடைய மாம்ச எண்ணத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கின்ற மனுஷர்களாக நம்ம எந்த நேரத்தில் நம்ம மாறுகின்றவர்களாக இருப்போமோ அந்த நேரத்துல ஏசப்பா என்னன்னு சொல்லி சொல்லுவாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பரிசாருங்க, சதிசாருங்க, இவங்க எல்லாரையும் பார்த்து ஏசப்பா என்ன ஆயக்காரர்கள் அவங்க எல்லாரையும் பார்த்து பேசும்போது ஏசப்பா நிறைய இடங்கள்ல இதோ உங்களுடைய தகப்பன் பிசாசா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை சொல்றாரு இல்லைங்களா? யோவான் 8வது அதிகாரத்துல 47வது வசனங்கள் இங்கெல்லாம் பார்க்கும்போது ஏசப்பா இப்படி பேசிட்டு வர்றாரு. நீங்க ஏன் வசனத்தை கேட்க மாட்டேன்றீங்க, உணர மாட்டேன்றீங்கன்னா, உங்களுடைய இன்டென்ஷன் வேற. உங்களுடைய இன்டென்ஷன் பெருமை, உங்களுடைய இன்டென்ஷன் பணம், உங்களுடைய இன்டென்ஷன் ஜனங்களை சம்பாதிச்சுக்கணும், இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்டென்ஷன். இந்த இன்டென்ஷன் எல்லாமே இங்க என் வசனத்தை நான் சொல்றதன் படியான ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு உள்ள வைத்து வாங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாமே உங்களுடைய ஆசைக்கு தடையா இடர்லாம் இருக்கிறதுனால ஏசப்பாவை கண்டவே பிடிக்கல உங்களுக்கு இல்லைங்களா? அதுதான் ஏசப்பாவுடைய வசனத்தை கேட்கறதுக்கும் உணராம இருக்கிறதுக்கும் அதுதான் பெரிய காரணமா இருந்துச்சு. அப்படின்னா ஏசப்பா என்னன்னு சொல்லி சொல்றாருன்னா, ஒருவன் தேவன் ஏசப்பா தான் உலகத்தையும் உண்டாக்குனவர், நமக்காக மரிச்சவர், இந்த ஒவ்வொரு வேத வசனங்களையும் அறிஞ்சிருந்து இதன்படி நம்ம நடக்கும்போது நித்திய ஜீவன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அறிஞ்சிருந்தோம். அதன்படி நான் செய்ய மாட்டேன், ஆனா நான் வந்துட்டு ஜெபிப்பேன், ஆனா நான் வந்துட்டு வேத வசனங்களை வாசிப்பேன், ஆனா நான் வந்துட்டு ஆராதனை பாடல்களை பாடுவேன், நான் பிசாசு ஓட்டுவேன் அப்படின்றது போலலாம் நம்ம சொல்லும்போது கண்டிப்பா ஏசப்பா வந்துட்டு நம்மளுக்கு மகன் மகள் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தையும் இல்லைன்னா நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம பிரவேசிக்கிற அந்த ஒரு ரட்சிப்பை அடைஞ்ச ஒரு மனுஷனுக்கு நான் ஒப்பா இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. பாஸ்டர்ஸுங்கெல்லாம் இந்த ஒரு மூட நம்பிக்கையில தான் அவங்க வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. நம்ம வெளிய உலகத்துல பார்க்கும்போது இந்த கட்டட சபையின் போதகர்கள் எல்லாருமே, நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? நான் 30-40 வருஷமா விசுவாசி, நான் பிறந்தப்பதுல இருந்தே கிறிஸ்தவத்துல தான் நான் பிறந்தவன், நாங்கெல்லாம் பரம்பரையா கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதெல்லாமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் ஊழியம் பண்ணவங்க தெரியுமா, என்னெல்லாம் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் பண்ணது ஆண்டவர். அந்த இடத்துல அற்புதத்தை அடையாளத்தை எல்லாத்தையும் செய்தது உண்மைதான். ஆனா வேதாகமத்துல ஏசப்பா சொன்ன அந்த நடக்கையின் கிரியைகள் உங்ககிட்ட இல்லாததுனால இப்போ ஏசப்பா உங்ககிட்ட இல்ல. ஏசப்பா உங்களை கண்டிப்பா ரட்சிக்க முடியாத அளவுக்கு நீங்க ரட்சிப்பை எழுந்து போயிருக்கிற ஒரு சகோதரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வசனம் நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராகவே அதை வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். சில பேர் வந்துட்டு எங்கன்னா அற்புத அடையாளம் எதுனா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, ஓஹோ அப்படின்னா ஆண்டவர் அங்கேயும் இருக்கிறாரு இல்லையா அப்படின்றது போல நினைப்பாங்க. நீங்க 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புத்தகங்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, ஏசப்பா தன்னுடைய நாமத்துக்கு என்று தாவீதுடைய குலத்துக்காக ஒரு யூதா குலத்தை அப்படியே வச்சிருந்து இன்னும் ஒரு 10 கோத்திரத்தை அப்படியே பிரிச்சு வச்சிருந்தாங்க இல்லைங்களா? ரெஹபியா அப்படின்ற மன்னர்களுடைய ஆள்விகையின் காலம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த எரேபியா மன்னன் இருக்கிறார் இல்லைங்களா, சிலை வழிபாடை செய்கிறதுக்கு ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு அதுக்கு ஏசப்பாவோட பேரை வச்சு இது கர்த்தர், இந்த கண்ணுக்குட்டி தான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி இதை வணங்குங்க அப்படின்னு சொல்லி பெத்தேல் அப்படின்ற ஒரு இடத்துலயும் இன்னொரு இடத்துலயும் போய் அதை எடுத்துட்டு போய் வச்சு இதை வணங்குங்கப்பா, நீங்க இனிமே எருசலேமுக்குலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை வழி தவறி போகும்படியா அவன் வந்துட்டு அவங்கள வழி செய்வான்.
ஆனா வழி வேலைக்கு செஞ்சதுக்கு அடுத்து ஏசப்பா அவங்க மத்தியில தீர்க்கதரிசிகளை அனுப்பாமலையும் அற்புத அடையாளங்களும் அவங்க மத்தியில இருந்து செய்யாமலையும் இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய அற்புத அடையாளங்கள் எல்லாம் செஞ்சாங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா எலிஷா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி ஆகட்டும், எலியா அப்படின்ற தீர்க்கதரிசி ஆகட்டும், நிறைய தீர்க்கதரிசிகள் நீங்க பார்க்க முடியும். அவங்க எல்லாருமே இந்த இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டங்கள்ல பேரு, அந்த சிலை வழிபாடுகளை செய்கின்ற ஒரு இஸ்ரேலர்ஸ் அந்த 10 குலம் மாறிடுச்சு இல்லைங்களா? அந்த நேரத்துல அவங்க மத்தியில நிறைய தீர்க்கதரிசிகள் மூலியமா எஸ்பா அற்புத அடையாளங்களை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த அற்புத அடையாளம் வச்சு அவங்க எல்லாம் ரசிக்கப்பட்டாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. ஏசப்பா தான் அங்க இருக்கிறேன், நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் காமிச்சிட்டே இருக்கிறாரு. மனம் திரும்பாதவர்கள் எல்லாருமே கைவிடப்பட்டாங்க. அதுக்கடுத்து ஏசப்பா அந்த 10 கோத்திரம் எங்கெங்க செதறடிக்கப்பட்டுச்சோ இப்போ வரைக்குமே அது ஏசப்போட 2ஆம் வருகையில கூட அந்த கோத்திரங்கள் எல்லாம் மீண்டும் கூட கூடல. நீங்க எஸ்ரா நெஹேமியா காலத்துல யார் எல்லாரையும் திருப்பி ஏசப்பா அழிச்சிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யூதா கோத்திரத்துலதான் ஆல்மோஸ்ட் ஏசப்பா மீண்டும் ஒரு குலமா அவங்க திருப்பி ஜெனரேஷன் ஃபார்ம் ஆயிட்டு வந்தது. ஓகே பிரதர், அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாங்க. ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆமென். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன? பி கைண்ட்லி அஃபெக்ஷன்ட் ஒன் டு அனதர் வித் பிரதர்லி லவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா எப்படி இருக்கணுங்களா? நம்மளுடைய அஃபெக்ஷன் கூட பிறந்த என்னுடைய சகோதரன், என்னுடைய உடல் பெருப்பு, என்னுடைய ரத்தம், என்னுடைய சதை, என்னுடைய அப்பாவுடைய சதை, என்னுடைய அம்மாவோட சதை தான் என்னுடைய தங்கச்சி, என்னுடைய தம்பி அப்படின்ற அந்த உணர்வு நம்மளுக்குள்ள இருக்கும் இல்லைங்களா? வழியில பார்த்தா ஐயோ இந்த பிரதரை நம்மளுக்கு எதுக்கு, நடந்துட்டு போனா நடந்துட்டு போட்டு விடு, நம்ம கார்ல தனியா போயிட்டு இருக்கிறோம், இவரு நம்ம பிக்கப் போயிட்டு எதுக்காக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றது போல வருதுன்னா அந்த பிரதர்லி லவ்வோ அந்த அஃபெக்ஷனோ நம்மளுக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். நிறைய பேர் நம்ம பாக்குறோம் கேதரிங்ஸ்களுக்கு போகும்போது நம்மளும் அதே வழியா தான் அந்த ஊரை கடந்து தான் ஒரு கார்ல சிங்கிளா நானும் என் ஃபேமிலி நாங்க 2 பேர் 3 பேராவும் போவோம், இன்னும் ஒரு 2 சீட்டு காலியா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அவங்கள போய் நமக்கு பிக் பண்ணிட்டு நம்மளாவே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது எப்போ எடுத்துப்ப சொல்லுங்க? என் கூட பிறந்த என் தம்பியோ தங்கச்சியா இருந்தா நான் போய் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்கள கூப்பிட்டுன்னு போவேன். சரிங்களா? அது போல ஒவ்வொருத்தருமே வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கிறவங்க, முக்கியமா காரு, இது போல ஆட்டோ, இது போல் வாகனங்கள் இருக்கிறவங்க, இல்ல 2 வீலர் வச்சிருக்கிற ஒரு சகோதரர் இருக்கிறாரு, சிங்கிளா போறாரு, ஆனா இன்னொரு சகோதரர் அங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா என்ன பண்ணணும்? இல்லப்பா நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிக்கப் பண்ணிடுவேன், நீங்க சபைக்கு வரும்போது ரொம்ப வந்துட்டு சிரமப்படுறீங்க போல, நான் வந்து உங்களை பிக்கப் பண்றேன். சரிங்களா? என் தம்பியை குடிச்சிட்டு லேட்டா வந்தானா என்னன்னு சொல்லுவோம்? ஏன் தம்பி தானே அப்படின்னு சொல்லி சிரிச்சுப்போம் உள்ளத்துக்குள்ள, இல்லைங்களா? ஆனால் நீ கொஞ்சம் இதெல்லாத்தையும் மாத்திக்கோ, உன்னால எனக்கு கெட்ட பேர் வருது, விட்டு போயிடுவேன் அப்படின்னுவோம், இல்லைங்களா? அவன் மாறணும். அதுக்காக அந்த விஷயத்த நம்ம தனிமையில அவனுக்கு சொல்லிப்போம். இது போல ஒவ்வொரு விஷயங்களையும் கூட நம்மளுக்குள்ள சகோதரருக்கு மேல எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கணுங்களா? சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரே ஒரு இன்சிடென்ட், ஒரே ஒரு விஷயத்தை வச்சு, ஒரு சப்ஜெக்டை வச்சு சொன்னேன், அவ்வளவுதான். ஆனா இது போல ஒவ்வொரு விஷயத்திலையும் என் சகோதரனையும் என் சகோதரியோ அவங்க வந்துட்டு சில நேரத்துல சில சூழ்நிலையில நம்ம கால் பண்ணி பேசிட்டு இருப்போம். ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ கால் பண்ணியிருந்தோம், பிரதர் அதான் இந்த விஷயத்துக்காக கால் பண்ணியிருந்தேன் பிரதர் அப்படின்னு சொன்னோம். சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, பிரதர் நான் கொஞ்சம் ஈவினிங் கால் பண்றேன் பிரதர் அப்படின்னு சொல்லலாம். இல்ல சிஸ்டர் கொஞ்சம் நான் வந்துட்டு ஈவினிங் கால் பண்ணல, இல்லைன்னா அவங்க கொஞ்சம் பேசுற அந்த வார்த்தையே சமாதானமா இல்லாம கொஞ்சம் வந்துட்டு அவங்க பேசும்போதே என்ன ஒரு சகோதரி கால் பண்ணியிருக்கேன், ஒரு சகோதரர் கால் பண்ணியிருக்கேன், முக்கியமான விஷயத்துக்காக கால் பண்ண, நம்மளுடைய எதிர்பார்ப்பு வேற விதமா இருக்கும். கால் பண்றதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் கால் பண்ண போறேன், கால் பண்ணிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நான் சொல்ல போறேன், சொல்லும் போது அவங்க இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படிதான் பதில் சொல்லுவாங்க, நம்ம என்னென்னலாம் யோசிச்சு வச்சிருப்போம். கால் பண்ண உடனே அவங்க பார்த்தா ஏதோ ஒரு விதமா பேசிட்டு சரி ஈவினிங் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சகோதர அன்பு இருக்குங்களா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கிடையாது. நம்ம ஒரு கூட பிறந்த என் அக்கானா, என் தம்பினா, என் தங்கச்சினா, என் தாயார்னா, என்னுடைய பாட்டினா, என்னுடைய மாமியார்னா, என்னுடைய மாமனார்னா, என்னுடைய மகன்னா, என் மகள்னா, எப்படி நம்ம இருதையை தேத்திப்போ சொல்லுங்க? இல்லப்பா எப்போ இப்படி பண்ண மாட்டாரு. என்னன்னா அங்க ஏதோ ஒரு வேலை விஷயமா இருக்கிறாரு போல, அங்க வேலையில என்னமோ பிரச்சனை ஓடுது போல அப்படின்னு சொல்லின்னு நம்ம இருதயத்தை தேத்திட்டு சரிப்பா சாயந்தரம் பேசலாம்,
ஒருவேளை மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் பெருசா எடுத்துக்க மாட்டோம் இல்லைங்களா? இது போல அன்றாட வாழ்க்கையில சகோதர சகோதரி ஏன் சகோதரி எப்போ இப்படி பேச மாட்டாங்களே, என்னமோ என் சகோதரிக்கு இருதயத்துல ஒரு துக்கம் இருக்கு, என் சகோதரிக்கு ஏதோ ஒரு விஷயத்துல துக்கம் இருக்கு, சரி ஏதோ தெரியாம ஒரு வார்த்தைய அவரே அறியாம கொஞ்சம் கோவமா பேசிட்டாங்கன்னாலும் அதுக்கு பின்னாடியும் நம்ம நினைச்சு பார்க்கணும், இல்லப்பா ஏன் இந்த சகோதரன் கொஞ்சம் வந்துட்டு எப்ப பார்த்தாலும் கோவமா எரிச்சலா இருக்கிறாரு, ஏன் இந்த சகோதரி கொஞ்சம் கோவமா எரிச்சலா எப்ப பார்த்தாலும் பேசுறாரு, அவங்க வீட்டுல யாருமே ரட்சிக்கப்படாததுனாலையும் இந்த சகோதரி இப்பதான் இயேசுப்பா ஏற்றுக்குனாங்க, இப்பதான் அந்த ரோமன் கேத்தலிக் கட்டட சபையிலிருந்து இப்பதான் வீட்டு சபையிலயும் ஒரு சீஷரா வந்திருக்கிறாங்க. எடுத்த உடனே யாரும் வளர முடியாது. நம்ம வளர்ந்த உடனே நம்மளுடைய வளர்ச்சியா அந்த பாக்குற சகோதரங்க கிட்ட எதிர்பார்ப்போம். என்னப்பா என்ன பிரதர் கொஞ்சம் கூட அவ்வளவு கூட தெரியாதுங்களா, பாருங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுன்றாங்க, இவங்க வந்துட்டு என்னது கல்யாணம் அந்த ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்றாங்க, இவங்க சாப்பாடு போடணுன்றாங்க, இவங்க கேக் கட் பண்ணணும்ன்றாங்க, ஏதோ ஒரு விஷயங்கள சப்ஜெக்ட்ஸுங்க. ஆனா இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னோட வளர்ச்சி வேற, ஆனா இன்னைக்கு ஏசப்பா ஏற்றுன்னு வந்திருக்கிற இந்த சகோதரியோடைய வளர்ச்சி வேற. இப்போ நம்ம அவங்க இடத்துல இருந்து நம்மளை யோசிக்கணும். அதுதான் பிரதர்லி லவ் அப்படின்றது. இப்போ உங்க ரட்சிக்கப்படாத உன்னுடைய சகோதரி நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ரோமன் கேத்தலிக்ல இருந்தது போல அந்த 10 வருஷம்ல நீங்க இப்ப 20 வருஷமா அதுல இருந்து இன்னைக்கு உங்க தம்பியோ உங்க தங்கச்சியோ ஏற்றுன்னு வந்தா அவங்க சடனா அந்த சில விஷயங்கள் அங்க இருக்கிறது போல சடங்காசறது போல சில விஷயங்களை அப்படியே சொல்லும் போது இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ பாவி வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவோமா? சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? புரியும்படியே இல்லப்பா இது இப்படிடா, சரி எல்லாருக்கும் முன்னாடியே அவமானப்படுத்தும், எல்லாத்தையும் கொஞ்சம் விஷயங்களை புரிஞ்சுட்டு, இதுதான் பிரதர்லி லவ் அப்படின்றது. அதனாலதான் இங்கிலீஷ்ல இப்ப எழுதப்பட்டிருக்கும், பி கைண்ட்லி அஃபெக்ஷன் ஒன் டு அனதர் வித் பிரதர்லி லவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். அப்படி என்னுடைய கூட உடன் பொருந்த என்னுடைய ரத்தம் என்னுடைய சதை அப்படின்ற அந்த உணர்வு, ஏன் தகப்பனும் தாயும் மறிச்சதுக்கு அடுத்து கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம என்ன நினைச்சுப்போம் சொல்லுங்க? வசனத்துல எழுதப்பட்டிருக்கும், என்னுடைய ரத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி, என்னுடைய சதை இல்லையா அப்படின்னு சொல்லி. அது போல அவங்கள பார்க்கும்போது என்ன நினைப்போம்? என் அப்பாவே பாக்குறது போல இருக்கு, என் அம்மாவே பாக்குறது போல இருக்கு, பாத்தியா எங்க அம்மா உடைய அந்த உயிர் இன்னும் இவனுக்குள்ள இருக்கு, இவளுக்குள்ள இருக்கு அப்படின்ற அந்த எஃபெக்ஷன் போல இருக்கும் இல்லைங்களா? ஆனா இயேசுப்பா சொல்லியிருக்கிறாரு, யார் தன்னுடைய இயேசுப்பாவை சொந்த ரட்சகரா ஏற்றுன்னு தானும் ஒரு நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்ற அந்த ஒரு குறிக்கோளோட அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பாட ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்காக வந்தவர்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு பிரதர் சிஸ்டரா இருக்கிறோம். அதனாலதான் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, சகோதர சிநேகத்தில நீங்க ஒருவர் மேல் ஒருவர் பச்சமா இருங்கள் அப்படின்னு சொல்லி, கனம் படுத்துகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. யாருன்னா நம்மள வந்துட்டு புகழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம அந்த நேரத்திலேயே சொல்லணும், இல்லப்பா என்னை விட அற்புதமா இந்த சகோதரர் ஜபிக்கிறாங்க, இந்த சகோதரி பிரதர் உங்ககிட்ட இப்ப அப்பப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறவங்களா இருந்தா ஹம்பல்னஸ் அப்படின்றது நல்லா நம்மளுக்குள்ள இருந்து வரும். அந்த கைண்ட்னஸ் நம்மளுக்குள்ள இருந்து அந்த ஒரு தாழ்ச்சின்னு அந்த குணங்கள் எல்லாம் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாரே எந்த விஷயத்திலேயே பிரதர் உங்க கூட இருந்து நான் இதை கத்துக்கணும் பிரதர், சிஸ்டர் நான் உங்க கூட இருந்து இதை கத்துக்கணும் சிஸ்டர் அப்படின்னும் போது நம்மளும் அவங்க கிட்ட கத்துக்கின ஒண்ணுல ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? இந்த விஷயத்த இப்பதான் கத்துக்கணும் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி நம்மளும் அவங்களுக்கு சொல்லும் போது அந்த நேரத்திலேயே நான் பெரியவன் கிடையாது அப்படின்ற அந்த மனப்பான்மையில நான் வந்துட்டு எப்போ நான் ஒரு பொருட்டல்ல அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் இருக்கிறேன் அப்படின்றதையும், அந்த சகோதரியும் அப்படிப்பட்ட பிஹேவியர்ஸ அவங்களும் கடைசி வரைக்கும் அதன்படியாவே அவங்களும் நடக்க ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? ஓகே, அப்படின்னா கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும், நான் முந்திக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஓகே, 1 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து. ஆமென். இருந்து மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணுங்களா? ஒருமனப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்கணும். யாருடைய இரக்கம் அப்படின்னு சொன்ன என்ன? அவங்களுடைய இடத்துல நம்மளை வச்சு பார்க்கும்போது இந்த சிச்சுவேஷன்ஸ்னால இந்த சகோதரர் இப்படி இருக்கிறாரு, அவங்க வீட்டுல எல்லாருமே வந்து ரசிக்கப்படாதனால அவங்கள ரொம்ப வந்துட்டு இது பண்றதுனால அவர் எப்பவும் டிப்ரெஸ்டா இருக்கிறாரு
புரிஞ்சுக்கணும். அது எல்லாமே ஆரம்ப காலங்கள்ல இல்ல ஒரு 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு இவர் என்ன ஆனாலும் கூட இப்படிதான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் தனிமையை கூப்பிட்டு ஒரு வாட்டி அவங்களுக்கு சொல்லி பார்க்கணும், 2வது வாட்டி சொல்லி பார்க்கணும், 3வது வாட்டியும் சொல்ற அளவுக்கு சூழ்நிலை வந்துச்சுன்னா அவர் சேஞ்சே ஆக மாட்டாருன்னா கண்டிப்பா சபைக்கு முன்னாடியே இன்னும் ஒரு 2-3 சகோதரர்களை, சாட்சி உள்ள சகோதரர்களை அழைச்சிட்டு போய், பிரதர் எப்ப பார்த்தாலும் நீங்க டிப்ரெஷனா இருக்கிறீங்க, பேசும்போது வார்த்தைகள் சரியா இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் கோபமா நடந்துக்கிறீங்க, நீங்க சேஞ்ச் ஆகும் பிரதர், இப்படி இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இடம்லாம் இருக்குவீங்க, நீங்க உங்க வீட்டுல பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா அது உண்மைதான். ஆனா அந்த பிரச்சனையை எப்போ தலையில வச்சிருந்து நீங்க வந்து எல்லாருக்கிட்டையும் பேசும்போது நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்கள நீங்க மன்னிக்கணும்னு சொன்னா உங்களுக்குள்ள அந்த டிப்ரெஷன் போகணும்னா அவங்க மேல குற்றத்தை செலுத்துறதுக்கு கிடையாது பிரதர். அவங்கள அது போல பேசுற அளவுக்கும் நீங்க உங்களுடைய பழைய வாழ்க்கையில எப்படி என்னெல்லாம் தவறு செஞ்சீங்க அந்த விஷயங்களை உங்க மேல பழிய போட்டுக்கினீங்களா அவங்கள மன்னிப்பீங்க. அவங்க கிட்ட ஒரு மனதான் உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட நீங்க பேசுறதுக்கு முடியும். அதுக்கடுத்து வந்துட்டு உங்களுக்கு வெளியே எங்கேயும் போராட்டம் கிடையாது, வீட்டுல தானே அப்படின்னு சொல்லி கூட சொல்ல முடியும். ஏன்னா சில வீட்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா ரசிக்கப்படாதவங்களா இருக்கிற அந்த மனைவிகளுடைய பிள்ளைகள், மருமகன், மருமகள், இவங்க எல்லாரும் மூலியமா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா சங்கடமா இருக்கும். அதனால வந்துட்டு அவங்களோட பிஹேவியர்ஸ்ல சில சேஞ்சஸ் இருக்கும். ஆனா அதை நம்ம வந்துட்டு அன்பில வந்துட்டு நம்ம வந்துட்டு பொறுத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களா அவங்களுக்கு சொல்லிட்டு வரோம். ஆனா அவங்க சேஞ்சே ஆக மாட்டேன்றாங்க. அதை எப்போ பார்த்தாலும் மைண்ட்ல வச்சிருக்கிறதுனால வீட்டுல பிஹேவ் பண்றது போலயே வெளியே பிஹேவ் பண்றாங்க. அப்படின்னும் போது 1 வாட்டி 2 வாட்டி கண்டிப்பா நம்ம அந்த விஷயங்களை சகிச்சுட்டு 3வது வாட்டிக்கு அன்பா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஆனா அவங்களுடைய பிளேஸ்ல இருந்து தான் நம்மளை வச்சு பார்க்கும்போது நம்ம அவங்கள கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் எப்படி இருக்கணுங்களா, நீங்க ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களுமா மன உருக்கம் உள்ளவர்களாகவும் இணக்கம் உள்ளவர்களா இருந்து அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆமென். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உடையவர்கள் படி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணுங்களா, மாயமற்ற சகோதர சிநேகம்னு ஒரு மாய்மானமான ஒரு சகோதர சிநேகம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாயமான சகோதர சிநேகம் அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்புனால அவங்க மேல அன்பு செலுத்துறது அந்த மாயமான ஒரு சிநேகம், சகோதர சிநேகம் அப்படின்னு சொல்லி கவனமான ஒரு அன்பை நம்ம செலுத்துறது. இல்லப்பா இந்த பிரதர் கிட்ட நம்ம வந்துட்டு ஏன் அப்பப்போ வசனத்தை கேட்கிறோம்னா, ஏன் அப்பப்போ வந்துட்டு நான் ரொம்ப அன்பா அவங்க கிட்ட பேசுறேன்னா எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாளைக்கு பின்ன எனக்கு கல்லறை வேணும்னா, அதுக்கடுத்து வந்துட்டு கல்யாணம், இந்த விஷயங்கள், வேற எதுனா ஸ்கூல் ஃபீஸ், வேற எதுனா விஷயத்துக்கு சப்போர்ட் அப்படின்றது எனக்கு கிடைக்கும், இல்ல வேற எதுனா ஒரு விஷயத்துக்கு எனக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படின்றது போல இருந்துச்சுன்னா, இல்ல நான் உங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்றதுனால அவரும் நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க 2 பேரும் கூட நல்ல பைனான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எனக்கு எப்போ குறைபாடு வருதோ அப்போ நான் அவங்க கிட்ட வாங்கிப்பேன், அவங்க எனக்கு கொடுப்பாங்கன்றது போலயும் எந்த விஷயங்களே ஆகட்டும், நான் இப்போ அன்பு செலுத்துறேன். இப்போ சில விஷயங்களை வந்துட்டு கூடவே இருக்கிற ஒரே ஒரு சகோதர சகோதரிகளா இருப்பீங்க. இருக்கும்போது நான் வந்துட்டு இங்க போயிருந்தேன், இங்க வந்து சுவிசேஷம் அறிவிச்சேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அங்க இருக்கிற உடன் சகோதர சகோதரிகள் யாருன்னா இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம சொல்றது நல்லா இருக்கும். ஏன் சொல்லணும் பிரதர், அவங்க என்ன எனக்கு அதிகாரிங்களா, அவங்க எனக்கு எஜமானா, ஏன்னா அவங்க கிட்ட எல்லாம் நான் சொல்லணுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது என்ன நடக்கும், முக்கியமா அந்த இடத்துல விசுவாசத்துல உறுதியா இருக்கிற சகோதர சகோதரிகள் யாருன்னா இருந்தாங்கன்னா, இங்க கால் பேசினேன், இந்த சகோதரன் கிட்ட பேசினேன், இந்த சகோதரி கிட்ட பேசினேன், இப்படி சில விஷயங்களை ஆண்டவர் செஞ்சாங்க, கேட்கும்போது அவங்களுக்குள்ள பக்தி ருச்சி உண்டாகும். அதுக்கடுத்து நீங்க ஃபாலோ பண்ண அந்த சகோதரனோ சகோதரியோட விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த சகோதரன் அந்த சகோதரியோட அவங்க பேசும்போது நிச்சயமா அவங்க மூலியமாவும் அவங்களுக்கு நல்ல நீங்க சொன்ன அந்த ஃபீட்பேக் மூலியமா அங்கேயும் அவங்க பேசுவாங்க. அதுக்கடுத்து அந்த சகோதரனும் அந்த சகோதரியும் கூட நீங்க சொன்னது போலவே அவங்களும் வெளியே ஆண்டவருடைய ஊழியங்களோ சில விஷயங்களையோ செஞ்சு வரும்போது உங்களுக்கும் அந்த விஷயங்களை சொல்லுவாங்க. அதுவும் அந்த ஃபீட்பேக்கு உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். அதுக்கடுத்து வேற எந்த விஷயங்களா இருக்கட்டும், இது போல எல்லா விஷயங்களையும் வந்துட்டு நம்ம சகோதர சகோதரிகள் கிட்ட
நம்ம வந்துட்டு பேசிக்கிறதாகட்டும், இன்ஃபார்ம் பண்றதாகட்டும், இந்த விஷயங்களை அதிகாரத்தை யாரோ நம்ம மேல உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்றது போல ஒரு நினைப்புக்காக கிடையாது. ஏன் அவங்க கிட்ட சொல்லணும், ஏன் அப்படின்றது போல நம்ம நினைக்க கூடாது. அன்புன்றது நம்ம விதிக்கிறது, நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது. நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அன்புன்றது நம்ம அவங்க கிட்ட எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பார்த்தீங்களா பிரதர், நீங்க கரெக்டா சொன்னீங்க. நான் இதோ இந்த தெருவுல தான் இருக்கிறேன், என்ன கிராஸ் பண்ணி தான் கேதரிங் போறாரு, கார்ல ஒத்தால தான் போறாரு, ஆனா ஒரு நாள் கூட எனக்கு இப்படின்னு சொன்னது கிடையாது பிரதர். வீட்டுக்கு போனோம் பிரதர், குடிக்க தண்ணி கொடுக்கல பிரதர், அவர் எங்க எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாரோ தெரியாது, சடனா நம்ம போனது தெரியாது, அவர் அதே இன்டென்ஷன்ல இருப்பாரா, அதே சிந்தையில இருப்பாரா தெரியாது. அவர் சடனா அந்த வேலையின் மத்தியிலே நான் வந்திருக்கேன்னு அடிச்சு பிடிச்சேன்னு வந்தாரு தெரியாது, வந்து பேச வச்சாரு, சந்தோஷப்பட்டாரு. சடனா வந்துட்டு அவருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாது. நான் அப்படித்தானே நினைச்சு பார்க்கணும். அவர் அப்போ அந்த ஒரு பிரமிக்குள்ள இருக்கிறாரு, இல்லப்பா என் மேல அன்பே செலுத்தல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேன்னா. அப்படின்னா எதிர்பார்ப்போட நம்ம ஒரு சகோதரி கிட்ட அவங்க என் மேல இப்படி எல்லாம் ஒரு அன்பு வச்சாங்க அப்படின்றது எதிர்பார்க்கிறது அன்பு கிடையாது. ஏசப்பா சொல்லிட்டு இருக்கிற அன்பு, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களா இருக்கும்படி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம கிட்ட தான் மாயமற்ற அந்த சகோதர சிநேகம் இருக்கணும். எந்த எதிர்பார்ப்பும், அவங்க எனக்கு அன்பு செலுத்துவாங்க, அவங்க எனக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எனக்கு இது பண்ணுவாங்க, இந்த இல்ல நான் அவங்களுக்கு சொல்லணும், நான் அவங்களுக்கு இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றது போலயே தான் நம்மளுக்குள்ள இருக்கணும். ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்க சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கும்படியால் நீங்க சுத்த இருதயத்தோட ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. என்னது? சுத்த இருதயத்தோடனா வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற லவ். யாருன்னா சில பேர் வந்துட்டு, இது ஆரம்ப காலகட்டத்துல நம்மளுக்கும் அறியாம நம்மளுக்குள்ளேயும் இருந்த ஒரு சில விஷயங்கள் தான். நினைச்சு பாருங்களேன், யாருக்குன்னா கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்போம், கால் பண்ணுவோம், கால் பண்றதுக்கு முன்னாடியே நினைச்சு பார்த்திருப்போம், இப்படி நான் கால் பண்ணுவேன், அவங்க கிட்ட பேசுவேன், அவரு இப்போ இப்படின்னு சொல்லுவாரு. அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரா எனக்கு தெரியாது, அவர் ஒரு வேளை வந்துட்டு ஆபீஸ்ல இருக்கிறாரா எனக்கு தெரியாது, அந்த சகோதரி இப்ப ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு இருக்கிறாங்களா தெரியாது. நான் கால் பண்ணுவேன், இப்ப எல்லாத்தையும் சொல்ல போறேன், அவங்க கேட்பாங்கன்னு நினைச்சிருப்போம். அவங்க வந்துட்டு இல்ல ஒரு 5 minutes கழிச்சு நான் கால் பண்றேன், இல்ல ஈவினிங் கால் பண்றேன், வேற எந்த விஷயங்கள். இது நடைமுறை வாழ்க்கையில ஜஸ்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நடக்கிற சில விஷயங்கள், கான்வர்சேஷன்ஸ்ல சொல்றேன். இது வெளியில கூட நம்மளுக்கு யார் மேலேயும் இப்படிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல எந்த விஷயங்களும் செய்யக்கூடாது. சுத்த எழுதி நான் பண்ணணும், நான் பேசணும், ஒருவேளை அப்படி இருக்குனாலும் அதுக்கு காரணம் இதுவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என் இருதயத்துக்கு நம்ம சொல்லிக்கணும். வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷனோட தான் நம்ம கால் பண்ணணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம கால் பண்ணணும். ஒருவேளை அப்படின்னா ஓகே சிஸ்டர், அப்ப சந்தோஷமா வைப்போம். ஓகே பிரதர் இப்படிங்களா, ஓகே சார், ஒரு இன்டர்வியூக்கு போறோமா, வேலை கிடைச்சே ஆகும், ஆண்டவர்கிட்ட நைட்டு எல்லாம் நான் உபவாசத்தை போட்டு ஜபிச்சிருக்கேன், இன்னைக்கு காலைல போறேன், இன்டர்வியூ எடுத்த உடனே நான் பாஸ் ஆகுறேன், அங்க நிக்கிறேன், அதுக்கு அடுத்து இன்னைக்கு சண்டே சாட்சி சொல்றேன், இப்படிலாம் கிடையாது. ஆண்டவரே உங்களோட கூட நான் அப்பா பரிசுத்தத்தோட உங்களோட ஐக்கியமா நடக்கிறதுக்கு இந்த வேலை உங்களுடைய சித்தத்தில் இருந்தால் இந்த வேலை எனக்கு கிடைக்கட்டும், ஒருவேளை கிடைக்காமல் இருந்தால் நிச்சயமா ராஜா அதை ஏற்றுக்கொள்கின்ற அந்த இருதயத்தை எனக்குள்ள தாங்க, இல்லைங்களா? அப்படின்னு கரெக்டா. சில பேர் எப்படின்னா, பிரதர் இசப்பா ஒருவேளை இந்த வேலைக்கு அப்பா நான் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மாப்பிள்ளை, அப்பா நான் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சகோதரி, இந்த சகோதரர் தான் ஏதோ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறேன், அது உங்களுடைய சித்தத்தில் இல்லாமல் இருந்தால் நீங்களே தடுத்து விடுங்கள், எனக்கு தெரிஞ்சிடும், அதனால போகும்போது எதனா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டோம், இல்ல வேற எதனா விபத்துகள் நடந்துட்டோம், அப்படிலாம் தடுக்க மாட்டாரு. எனக்கு தெரியாதுங்களா அவங்க பேசுற விஷயத்தையும் அவங்க பிஹேவியர்ஸையோ, இல்ல இந்த விஷயங்களை வச்சு இந்த வேலைக்கு போனா பொய் சொல்லணும், இதை வச்ச இது ஏசப்போட சித்தத்திலேயே இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் நம்ம மாம்சத்துக்கு அது இஷ்டம், அது நம்ம விருப்பமா இருக்கிறதுனால நீங்க தடுத்துருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஞானமா நம்ம ஜபிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதுனாலயே ஏசப்பா அவர்களுடைய அந்த ஞானத்தை எல்லாத்தையுமே பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்றது ஏசப்பா அவருடைய வருகையில நிச்சயமா வெளிப்படுத்தி காமிப்பாரு. அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாங்க. மத்தேயு 18வது அதிகாரம் 33வது வசனம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி. ஆமீன். ஆமீன். ஏசப்பா எப்படி ஒருவன் மேல் இறங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏசப்பா இல்லப்பா நான் இவ்வளவு கடனை நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன் உண்மைதான் அப்படின்னு சொல்லி கடன் பட்டதுக்கு எல்லாத்துக்காகவும் மனம் வந்து
மன்னிக்க கேட்கும் போதே, அப்பா உன்னுடைய கடத்தை எல்லாத்தையும் கொடுத்து தீத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவன் மனஸ்தாபப்படுறான். அந்நேரத்துல இயேசுப்பா என்ன பண்றாரு, அவனுடைய கடன்களை அவனுக்கு மன்னிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? இந்த ஊமை எல்லாருக்குமே தெரியும், இந்த இயேசுப்பா சொல்ற இந்த கதை. அப்படின்னா ஏசப்பா நம்மளையும் கூட இப்படி மன்னிச்சிருக்கும் போது நாமளும் பிறரை எப்படி மன்னிக்கணும்? அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வருது, ஆமா பிரதர் இந்த விஷயம் இப்படி இருந்தது, ஆனா இது ஒரு தவறு அப்படின்றது எனக்கு தெரியாது, பட் எதுவா இருக்கட்டும், பட் அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கம் வந்து, நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பிரதர், என்ன சேஞ்ச் பண்ணிக்கிற சிஸ்டர் அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்து கூட திருப்பி அவங்கள நம்ம அதே போலவே அவங்க பழைய வாழ்க்கையை வச்ச ஆண்டவர் அறிஞ்சதுக்கு அடுத்தும் அவங்க வாய் வார்த்தைகள் இப்படியே இருந்துச்சு அப்படின்ற அந்த விஷயங்களே வச்சு பேசிட்டு இருந்தோம். அதே போலவே பிஹேவ் பண்ணோம். சில பேர் இந்த பிஹேவியர்ஸ் மட்டும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல அந்த பிரதர் வந்துட்டு அப்படியே இருக்கிறாரு, அதனாலதான் எனக்கு பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பார்க்கும் போதே ஹாய் அப்படின்றது போல விஷ் பண்ணாமலையும், அவங்கள பார்த்து சிரிச்ச முகத்தோட அவங்களோட கூட போய் உக்காந்துருந்து முன்ன போலவே பேசுறது. ஆமா, பாவம் தன்னையே அறியாம ஒண்ணுல ஒரு விதத்துல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவரையே அறியாமலையோ அறிஞ்சிருந்தோ ஒரு கீழ்ப்படியாம வந்ததுக்கு அடுத்து அவரை குற்றவாளின்னு சொல்லி நியாயம் தீர்த்துட்டு அவங்கள வந்துட்டு நம்ம அவ்வளவுதான், நீங்க வந்துட்டு ஏசப்பா கைவிட்டுட்டாரு, அதனால நானும் இந்த சகோதரர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லு. இல்ல, அவர் அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர்ற வேலையை தான் நம்ம செய்யணும். அது எப்படி செய்யணும்? நான் உங்களுக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு இல்லைங்களா? ஏசப்பா அவனை மன்னிச்சதுக்கு அடுத்து கடங்காரனா ட்ரீட் பண்ணல, மகனா ட்ரீட் பண்ணாங்க. அந்த கடங்காரங்களே நம்ம தான் இல்லைங்களா? நம்மளோட பாவங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து நம்ம இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு அடுத்து ஒழுங்கானோ அப்படின்னு சொல்றோமே, இப்போ நம்மளுடைய வளர்ச்சியை வச்சு இன்னைக்கு வளர்ச்சி அடையாம இருக்கிற அந்த இப்பதான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற அந்த சகோதரன் சகோதரியோட அந்த பலவீனத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கரெக்ஷன் பண்ணி அங்கிருந்து கொண்டு வரணும் இல்லைங்களா? அது எவ்வளவு பெரிய பாவமா இருக்கட்டும் இல்லைங்களா? அவங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கம் அவங்களுக்குள்ள உண்டாயி அவங்க ஆண்டவர் பிரிச்சுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ஏசப்பாவுடைய ஒரு கருவியா நம்ம செயல்படணும். ஆனா நம்மளே ஒதுக்கிட்டோம்னா வேறு யார் மூலியமா ஏசப்பா அவங்கள கரெக்ஷன் பண்ண போறாங்க? 1 யோவான் 3வது அதிகாரம் 18-19. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். ஆமென். ஆமென். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்மளுடைய வசனம் சிஸ்டர் இந்த வசனத்துல எப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்படின்றதுனால வேலை கண்டிப்பா நடக்க போறது கிடையாது. இந்த வசனத்துல இப்படி நடந்திருக்கு, நான் வாழ்ந்ததை நீங்க பார்த்திருக்கீங்க இல்லைங்களா, இது போல நடங்க, இல்லைன்னா இது போல வந்துட்டு இந்த வசனத்தின் அடிப்படையில நான் உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சுட்டு இருக்கேன், இந்த வசனத்தின் போல நான் இந்த பாவத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க, உங்களுக்கும் இந்த விஷயங்கள் மூலியமா ஏசப்பா இப்படி உதவி செய்வாங்க அப்படின்றது போல எல்லாவற்றையும் நம்ம வந்துட்டு வெறும் வசனத்தினால அல்ல, நாவினால அல்ல, இதோ கிரியினால அந்த வசனத்தை எப்படி பின்பற்றணும் அப்படின்ற அந்த விஷயத்த கிரியைகள் மூலியமாக நம்ம அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாமிசத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆமென். ஆமென். சில வாட்டி சகோதர அன்பை நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமேலையும் சகோதர அன்பை வைப்போம் இல்லைங்களா? அவங்களுக்கு ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்கும்போது அவங்கள எப்படின்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் அவங்கள வந்துட்டு கை தூக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆண்டவருடைய அன்பை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள், ஹெல்த் இஷ்யூஸ், வேற விதமா எப்படிப்பட்ட குறைபாடுகள் அவங்களுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு நம்ம எந்த விதத்துல ஆகட்டும் நம்ம உதவியா இருக்கணும், ஆண்டவருடைய கர்மா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அந்த நேரத்துல அதை சில பேர் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து உதவி செய்யாம இருக்கிறது கரெக்ட் கிடையாது இல்லைங்களா? நம்மளோட ஒரு சகோதரர் இருக்கிறார் பெங்களூர்ல. அந்த சகோதரர் எப்போ கார்ல போகும்போது நிறைய சேஞ்ச் காசுங்க எல்லாத்தையுமே வந்து அவர் கார்ல முன்னாடி வச்சிட்டு இருப்பாரு. அந்த ஸ்டேரிங் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல
போயிட்டு இருக்கும்போது பாக்குற எல்லா பிச்சைக்காரங்களும் கேட்குற எல்லாருக்குமே அப்படியே 10 ருபீஸ் காயினாவோ 5 ருபீஸ் காயினாவோ இப்படியே எடுத்து அது கையில கிடைக்கிறது அப்படியே அள்ளி ஒரு 20 30 அப்படியே கிடைக்கிறது அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. பிரதர் பக்கத்துல உட்காந்துருந்து இன்னொரு சகோதரர் கேட்கறாங்க, பிரதர் ஏன் பிரதர் இப்படி எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, நீங்க இப்படி கொடுக்கறதுனால இவங்க இந்த தெரு இங்கே உட்காந்துருந்து அவங்க பிச்சை எடுத்துட்டு தான் இருப்பாங்க, அதுக்கடுத்து இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு டீமே வேலை செய்யுமா, அதுக்கடுத்து அவங்க இது பிச்சை எடுத்ததுக்கு அடுத்து அந்த பணத்தை வச்சு அவங்க போய் சில பேர் குடிப்பாங்க, வேற தவறான வேலைகள்ல ஈடுபடுவாங்க, அவங்க வேலைக்கு போகவே மாட்டாங்க, அதனால இது இப்படி பண்றது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த சகோதரர் பதில் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல பிரதர், இதுல 10 பேர்ல 9 பேர் வந்துட்டு திருடனா இருக்கலாம், ஆனா அந்த ஒரே ஒரு மனுஷன் உண்மையாவே அவன் பசிக்காக பிச்சை எடுத்துட்டு இருந்தா அந்த ஒருத்தனுக்கு அந்த பணம் போகாம இருக்க கூடாது, அந்த 9 பேரை நான் பார்க்க மாட்டேன், அந்த ஒருத்தனுக்கு அதை போய் சேரணும் அப்படின்றதுக்காக அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் பண்றத ரொம்ப சந்தோஷமா பண்ணிட்டு இருந்தாரு. அது போல நம்மளும் அவ்வளவுதான், எந்த நேரத்திலேயாகட்டும், எந்த சூழ்நிலையாகட்டும், எந்த சகோதர சகோதரிகளாகட்டும், அவங்களுக்கு நம்ம வந்துட்டு வசனத்தின் அடிப்படையில நம்ம உதவி செய்யறதுல முந்திக் கொள்ளணும். ஆனா சில பேர் வந்துட்டு அத்தா இப்போ வசனத்துல நிறைய விஷயங்களை நம்ம வந்துட்டு கேட்டுட்டு இருந்தோம். கேட்கும்போது இப்போ வந்துட்டு ஒரு கார் வைத்திருக்கிற ஒரு சகோதரர், அவர் சிங்கிளா போடுவாரு, கார் இல்லாத ஒரு சகோதரர் அதே அடுத்த தெருவுல இருக்கிறாரு, அவரை பிக் பண்ணாம அவங்க போறாங்க, அவரும் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறவரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சகோதரர் பாத்தீங்களா என்ன பிக்கப் பண்ணாம போறாங்க, அந்த சகோதரருக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்லை பிரதர் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்ப்பு நம்ம வந்துட்டு எந்த விஷயங்களையும் என் சகோதரர் டிபெண்ட் ஆகாம என் சகோதரருக்கு நான் எப்படிலாம் நான் உதவியா இருக்கணும் அப்படின்றது போல நம்மளுடைய அன்பின் மூலியமா அவங்கள சம்பாதிச்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ ஏசுப்பாவை கூட நம்மள வந்துட்டு ஏன் அடிச்சு திருத்தா முடியும், இல்லைன்னா நம்மள ஒரு மிஷின் ரோபோட் போல இது இவன் கெட்ட மனுஷன் நல்ல மனுஷன் அப்படின்றது போல பிறப்புலையே ஏசப்பா டிசைட் செய்து அப்படி அது போல நம்மளை அனுப்பி வைக்காம நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அடுத்து நம்ம உணர்வுபூர்வமா மனம் திரும்பி ஒரு நல்ல மனுஷர்களா அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவருடைய சாயலே நம்மளுக்குள்ள உள்ளத்திலிருந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி ஏன் எதிர்பார்க்கிறாரு? அந்த இருதயத்திலிருந்து அது வரணும், உணர்வு பூர்வமா வரணும். அது எப்படி வரும்? அன்பின் மூலியமாகத்தான் அது வரும் இல்லைங்களா? அதனால நம்ம எப்படி இருக்கணும்னா, சகோதரே நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள், இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மாம்சத்துக்கு ஏதுவாக நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றவங்களாவும் சில பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படின்றது சரியா வராது, ஆனா சில பேர் மிஸ்யூஸ் அப்படின்றத இடம் என்னன்னா, நான் எதிர்பார்த்து கொண்டு இப்படி பண்ணலாம், எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம் வேற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி, ஆனா கால் பண்ணிருக்கலாம் இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்துட்டு ஒரு அன்பின் அடிப்படையில ஒரு நல்ல ஃபீட்பேக்காக இந்த விஷயங்களை வச்சு நம்ம இன்னும் அதிகமா வந்துட்டு ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயங்களுக்காக அப்படின்னு சொன்னா அது வேற. இல்ல இது வந்துட்டு இப்படி பாத்தீங்களா அவங்க இது பண்ணல அப்படின்றது போல அந்த சைட்ல இருந்து இப்படி என் சகோதரர் எது பண்ணியிருந்தாலும் அது பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கும் அப்படின்றது போல ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அப்படி பார்க்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரிங்களா? அப்போ கசப்பு தன்மை அப்படின்றது கண்டிப்பா அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்குள்ள வராது. ஏன்னா நம்மளுக்குள்ள என்ன இருக்கணுங்களா, ஒரு மனது அப்படின்றது எப்பொழுதும் இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளை பாக்குறோம் இல்லைங்களா, 4வது அதிகாரம் 32வது வசனத்துல பாக்குறோம். அதனாலதான் கலாத்தியர் 5:13 சொன்னது போல மாம்சத்துக்கு ஏதுவாக நாம் சுயாதீனத்தை, என் சகோதரர் தானே ஒன்னும் சொல்ல மாட்டாரு, என் சகோதரி தானே ஒன்னும் சொல்ல மாட்டாரு, நான் எப்பவும் போல லேட்டா தான் போவேன், இது போல நான் என்ன தோணுதோ அதை நான் வந்துட்டு பேசிடுவேன், 4 பேர் இருக்காங்க இல்லைன்னா வந்துட்டு என் சகோதர சகோதரிங்க இருக்காங்க, இவங்களுக்கு நான் பேசுற சில வார்த்தைங்க சில இதெல்லாமே பக்தி ரீதி அல்லாத சில விஷயங்களை பேசும்போது இது உங்களுக்கு இடர்லாம் இருக்கும்லாம் நான் பார்க்க மாட்டேன், நான் இப்படிதான் பேசுவேன், நான் எப்பவும் கூட வந்துட்டு ஓப்பன் மைண்டு, நான் வந்துட்டு சொல்றத அப்படியே பேசிடுவேன், யார் என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு சுதந்திரம் இருக்கு, இங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, யாருமே என்ன அதட்ட மாட்டாங்க, பட் எல்லா விஷயங்களும் இருக்கு உண்மைதான். ஆனா வந்துட்டு அதை நம்ம வந்துட்டு வசனத்துக்கு ஏற்றது போலதான் தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. இங்க பேசுறவங்கள யார் விசுவாசிகள் இருக்கிறாங்க, யார் அவிசுவாசிகளா இருக்காங்க, எது பிரயோஜனமா இருக்கும் எது பிரயோஜனமா இருக்காது, நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன், இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இப்படி பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைங்களா? அப்பதான் ஆவிக்குரிய முறையில நம்ம ஆண்டவரை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிப்போம். சரி, அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும்
ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. ஆமென். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா திரளான கூட்டத்தார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேர் இருக்கலாம்? 3000 பேரு, அப்படியே 5000 பேராவும் மாறினாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? 3000 பேரும் 5000 பேரு, அவ்வளவு பேரு. நம்ம சின்ன சின்ன ஹால்ஸ் ஃபங்க்ஷன்ஸுங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ திருச்சியில கூட இந்த வருஷத்துல நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இது பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அந்த கேதரிங் நம்ம மேபி ஒரு 500 மெம்பர்ஸா கூட கூடியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவ்வளோ பேரும் எல்லா நேரத்திலயுமே இந்த பெருசா அது எல்லாத்தையும் கேதர் பண்றதுக்கோ எல்லாரோடையும் நம்ம பேசுறதுக்கோ நிறைய டைம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கல. அந்த ஒரு 500 பேரு 300 400 பேராவே நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் முகத்தை பார்க்க முடியல, இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆனா இங்க பாருங்களேன், 3000 5000 பேருக்குள்ள எப்படி இருக்காங்க? திரளான கூட்டத்தார் அப்படின்ற இவங்களுக்குள்ள ஒரு மனது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொல்றாரு. அப்படின்னா ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களா இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவர்களுடைய நோக்கங்கள் ஒன்றா இருந்ததுனாலதான் இவங்களுக்குள்ள ஒரே மனது இருந்துச்சு. இவங்களுடைய நோக்கம் வேற இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இங்க போயிட்டு இருக்கிறது, இப்ப இங்க யாருன்னா வாலிப சகோதரர்கள் இருப்பாங்க, என் பொண்ணுக்கு வந்துட்டு இங்க கிடைப்பானா, பையனுக்கு யாருன்னா பொண்ணு கிடைப்பாங்களா? இல்லைன்னா வந்துட்டு இதோ இந்த இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறேன்னா இந்த சகோதரனை பாக்குறதுக்காக, இந்த சகோதரியை பாக்குறதுக்காக நான் கால்ல தான் இவங்க வாய்ஸ் கேட்டிருந்தேன், இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு, இவங்களோட கொஞ்ச நேரம் டைம்ஸ் பண்ணி பேசணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டேன். இப்படிப்பட்ட இன்டென்ஷன்ல நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல கேதர் ஆகிறோம். ஒரு வசனத்துல சொன்னது போல அந்த ஒரு 10 நாள் அவங்க காத்துட்டு இருந்தாங்களா, அந்த பெந்துகுஸ்து 40 நாள் எசுப்பா கூட இருந்தாரு, 10 நாள் இவங்க ஒரு மனதோட கூட அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வேற இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பிரதர் பேச விட மாட்டேன்றாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்களோட இன்டென்ஷன் இது போல எந்த விஷயங்களும் இல்லை. இவங்களோட எல்லாருடைய சிந்தை எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவர் எதுக்காக நம்மளை அழைச்சாரோ அதுக்கு ஏற்றது போல நாங்களை மாத்திக்கணும். அந்த எல்லாருமே நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும். சுத்த இருதயம் இருந்துச்சு, ஒரே நோக்கம் இருந்துச்சு. அதனாலதான் இவங்களுக்குள்ள ஒரு மனது இருந்துச்சு, ஒரே இருதயம் கொண்டவர்களாக இருந்தாங்க. நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பெக்டேஷனும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன்ஸும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ள என்ன ஆகும்? சப்ரிகேஷன் அப்படின்றது நம்மளுக்குள்ளேயே அந்த பேதங்கள் வந்துடும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், 120 பேரும் கூட ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா இவங்களுக்குள்ள அந்த ஒரு மனது வந்ததுக்கு காரணம் எல்லாருடைய நோக்கம் ஒரே ஒரு விஷயம்தான் இல்லைங்களா? இங்க கூடி வந்திருக்கிறது, நான் நல்லா ஜெபிப்பேன், ஏன் ஜபத்தை கேட்கும் போது எல்லாருமே வந்துட்டு இல்ல நான் பாடல் பாடும்போது என்னுடைய அந்த வாய்ஸ் ப்ரொனன்சியேஷன், நான் வேத வசனங்களை வாசிக்கும் போது நான் பிடிச்ச வசனத்தை வாசிப்பேன், அவங்கள விட எனக்கு சான்ஸ் கொடுத்துருந்தான். இப்படிப்பட்ட எந்த பிசாஸ் இப்படி நம்மளே அறியாம நம்ம மாம்சத்தின் உணர்வுகள் இப்படி இருக்கு, இதை ஏதாவது விருப்பப்படுறோம் போது நம்மள ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவான் இல்லைங்களா? நம்மளையே அறியாம தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லி அதுக்கு ஏற்ற கிரியைகள் நம்மளுக்குள்ள இல்லாதபடிக்கு வேற ஒரு எதிர்பார்ப்பை நம்மளுக்குள்ள வெதிச்சு அது மாம்சத்தின் சிந்தையா வரும் பொழுது ஒரு மனது அப்படின்றது வராம நம்மளுக்குள்ள என்ன பண்ணுவான்? அவன் பேதங்களை உண்டு பண்ணிடுவான். ஆனா இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாருக்குள்ளயும் ஒரு மனது 120 பேருக்குள்ள இருந்துச்சு, 3000 பேருக்குள்ள இருந்துச்சு, 5000 பேருக்குள்ளயும் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்குள்ள வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், அவங்களுக்குள்ள வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நாங்க ஜபிக்க போறோம், நாங்க ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஆண்டவரை துதிக்க போறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் விண்ணப்பத்தை வச்சு நம்ம வேண்ட போறோம், அவ்வளவுதான். இந்த விஷயத்துக்காகத்தான். இதை என் சகோதரர் ஜபிச்சாலும் நானும் சொல்லி முடிச்சது போலத்தான். ஆவியானவர் ஜபிக்கும் பொழுதுன்னா ஆவியானோட தொடையோட ஜபிக்கிறோம். அது ஒவ்வொருத்தருடைய வாய்ஸை பயன்படுத்தி எஸ்பா பேசுவாரு. இன்னைக்கு ஒரு சகோதரர் மறைச்சிட்டு பேசுவாரு, நாளைக்கு இன்னொரு சகோதரர் மறைச்சிட்டு பேசுறாரு. அன்றையும் பேசுறது சகோதரர் அல்ல, ஆவியானவர் தான் வெளிப்படுறாரு இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ ரோமன் கேத்தலிக் வெவ்வேறு இடங்கள்ல கூட நம்ம பார்க்கும்போது பிரீஸ்ட், அதுக்கடுத்து வந்துட்டு பிஷப்ஸ், ஃபாதர் அப்படின்றது போல நிறைய பேர் வந்துட்டு வசனங்களை வந்துட்டு அவங்க பேசுறதே ஒரு 4 வசனமா இருந்தாலும் அவங்க பேசுற நபர்கள் தவறான நபர்களாகவும் ஆண்டவருக்கு விரோதமா செயல்படுறவங்களாகவும் இருந்தாலும் அந்த வசனம் இருக்கே
அந்த வசனத்துக்குள்ள எப்பவும் வல்லமை இருக்கு. அந்த வசனத்துக்கு கீழ்படிஞ்சதுனாலதான் நம்மள இயேசுப்பா அங்கிருந்து தான் வெளியே கொண்டு வந்துட்டாரு இல்லைங்களா? வசனத்துக்குள்ள ஜீவன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதனாலதான் வசனத்தை பேசும்போது இயேசுப்பதான் பேசுறாரு, இயேசுப்பதான் வெளிப்படுறாரு. அவரு தான் இண்டிவிஜுவலா என்கிட்டதான் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற அந்த உணர்வு நம்மளுக்கு எப்பவும் இருக்கணும். 1 கொரிந்தியர் 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் இருந்து அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா சகோதரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும் என்றால் அந்த ஒரே காரியம் எது? தேவனுடைய ஆலோசனை என்ன? நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கின்றதுக்கு வழி என்ன? நான் இன்னும் விசுவாசத்தில் வளர்கின்றது எப்படியாக? இந்த மாம்சத்தின் இச்சைகளை மேற்கொள்வது எப்படி? இப்படி ஒரே சப்ஜெக்டான விஷயங்களை குறிச்சு நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஒரே காரியத்தை பேசவும் இல்லைங்களா? அப்போ ஒரு மனது வரும். பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களா இருந்து அப்படின்னு சொல்லி சில பேர் நான் இப்படி பேசுவேன் பிரதர், இந்த கனவுக்கு இதுதான் விளக்கம், இந்த விஷயத்துக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களே நினைச்சு பார்த்திருப்பாங்க. இதுக்கு இதுதான் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கேட்கும்போது அதுக்கு மாறா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுருவாங்க. எதிர்பார்ப்பு எதையும் வைக்க கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த விஷயத்த நான் கேட்க போறேன் அப்படின்றது போல நானே நினைச்சு வச்சு எனக்கு இப்படிதான் பதில் இப்ப சொல்லுவாரு, நான் இப்போ ஒரு விஷயத்த கேட்பேன், அதுக்கு இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஒருபடுது அந்த இடத்துல இருக்காது இல்லைங்களா? எபேசியர் 4:2 வாசிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆமென். ஆமென். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கினா என்ன? சகிப்பு தன்மை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? சகிப்பு தன்மை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது உணர்வுபூர்வமா நம்மளுக்குள்ள வந்து மனப்பூர்வமா வர்றதா இருந்துச்சுன்னா அதுதான் தாங்குகின்றது. அன்பு சகலத்தையும் தாங்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சகலத்தையும் தாங்கும் அப்படின்னு சொன்னா எப்படி சகலத்தையும் தாங்கும்? சகலத்தையும் தாங்கும்னா இன்னைக்குதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு சகோதரர் அவருடைய வாய் வார்த்தைகள் அப்படியாத்தான் உலக ரீதியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா நானும் கூட ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒன்றும் அறியாம இருக்கும்போது என்னுடைய பழைய பிஹேவியர்ஸ் அப்படியே எனக்குள்ள ஒட்டினே தான் இருந்துச்சு. அப்போ என்ன சில பேர் தாங்கிக்கிட்டாங்க, பொறுத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்துச்சு. அதுக்கடுத்து ஏசப்பா எல்லாத்தையும் இது தவறுதான் அப்படின்னு சொல்லி முழுசா நம்மளுடைய வாயின் உச்சரிப்புல இருந்து பிடிச்சு எல்லா முழு பிஹேவியர்ஸையும் மாத்திட்டாங்க. இப்போ நம்ம வளர்ச்சியை அடைஞ்சதுக்கு அடுத்து அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு சின்ன குழந்தை போல தெரிவாங்க. என்ன பிரதர் கொஞ்சம் கூட வளர்ச்சி இல்லை, ஒரு ஜெபிக்க மாட்டேன்றாங்க, ஒரு வேத வசனத்தை வாசிக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது போல பார்த்து அவங்க இல்ல இப்படி இல்லை. நம்ம பார்க்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க பேசுற விஷயங்களாகட்டும், அவங்க சில கேள்விகள் கேட்கிற விஷயங்களா இருக்கட்டும், எந்த விஷயங்களையும் நம்ம பார்க்கும்போது கூட முதலாவதாக மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் நம்ம இருந்து அன்பினால் ஒருவரை தாங்குகின்ற அந்த இருதயம், அந்த சகிப்பு தன்மையை ஏசப்பா கிட்ட கேட்கணும். ஏசப்பா இதை சகிச்சுக்கிற அந்த தாங்குகின்ற அந்த இருதயத்தை தாங்க அப்பா. எனக்கு சில இந்த விஷயங்களப்பா இவங்க பேசும்போது சில சகோதரர்கள் விஷயத்தை எடுத்த உடனே சப்ஜெக்ட் சொல்லுவாங்க இது இப்படின்ட்டு. சில பேர் சொன்னா அவங்க சொல்லி முடிக்க அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எட்ஜ் வரைக்கும் ஒரு 20 நிமிஷம்னா சொல்லிட்டு முடிச்சுட்டு தான் இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இல்ல இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்லாருமே நம்மளை போலவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஒரு வீட்டுல நம்ம இருக்கிறோம், நம்ம கூட பிறந்த சகோதரிகளா இருக்கிற உடன் பிறப்புகளா இருக்கிறவங்கள எல்லாருடைய பிஹேவியர்ஸ் ஒரே மாதிரி இருக்குங்களா? ஆனாலும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் இல்லை, என் தம்பி பேசும்போது அவன் அப்படிதான் பேசுவான், என் பையன் ஒரு விஷயத்த இப்படி இழுத்து பேசுவான், இவன் வந்துட்டு எடுத்த உடனே ஒரு சப்ஜெக்ட் டப்புன்னு போட்டு முடிச்சிருவான். இப்படி பேசக்கூடாதுற கண்ணா, இப்படி காரணத்தை சொன்னா அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். நீ எடுத்த உடனே இது பண்ணாத அது பண்ணாத இது ஒண்ணாத அப்படின்னு சொன்னா வருத்தாவாதடா, ஏன்டா இப்படி எரிஞ்சு பேசுற எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லைங்களா? அப்படித்தானே? ஏன்னா ஒவ்வொருத்தருமே இவங்க ஏசப்பா விடுற ரத்தத்தினால சம்பாதித்து கொடுத்த சொந்த பந்தங்க வேற யாரு? நம்மளுடைய உறவுகள்ல அவங்க எல்லாரையும் நம்மள வெளியே வச்சுட்டாங்க இல்லைங்களா? நம்மளுடைய ரத்த உறவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்னலாம் ரத்த பாசம் அன்புலாம் சொல்றோமோ
அவங்க எல்லாருமே நம்மள ஏசப்பாவை எப்போ ஏத்துக்கிட்டோமோ, அவருடைய வசனத்தின்படி உறுதியா நம்ம நிக்கிறோம், அவங்க செய்யற எல்லா களியாட்டங்களை நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி எப்போ தீர்மானத்தை எடுத்தோமோ அப்போ அவங்களை நம்ம ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனாலும் நம்மளுக்குள்ள அந்த மாம்சத்தின் அந்த அன்பு அப்படியே ஒட்டினே இருக்கிறதுனால நம்மளுக்கு நம்ம மத்தியில இருக்கிற சகோதரன் எவ்வளவு அன்பு காமிச்சாலும் அவங்க காமிக்கிற 99% அன்பு நம்ம கண்ணில் படாம அதுல இருக்கிற குறைபாடுகள் மட்டுமே ஒரு குறையா பேசுகின்றது போல ஒரு மாம்சத்தின் சிந்தைகள் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா மனம் திரும்ப வேண்டியது நம்ம தான், இல்லைங்களா? எப்போ ஒருத்தரை மன்னிக்கிற ஒருத்தருடைய விஷயத்துக்குள்ள சமாதானத்தையும் மன்னிக்கிறதையும் அவங்களுக்குள்ள அவங்க மேல அன்பு கூறுகின்ற அந்த இருதயம் நம்மளுக்குள்ள எப்போ ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க அப்படி நடந்துக்கிறதுக்கும் இப்படி பேசுனதுக்கும் காரணம் இந்த விஷயங்களா இருக்கலாம். ஒருவேளை அவருடைய இடத்துல நம்ம இருந்து பார்க்கலாம் அப்படின்றது போல நம்ம வந்துட்டு எனக்கும் இப்படி 3 பசங்க இருந்து, எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு கணவர் இருந்து, எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இருந்து, நானும் இந்த வேலையை செஞ்சு வந்ததுக்கு அடுத்து யாரும் எனக்கு இப்படி பேசி இருக்கும்போது அப்படி வந்துட்டு இது எடுக்கும்போது தான் ஓகே புரியுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு அவங்களோட நம்ம வந்துட்டு கனெக்டிவிட்டி ஆகி அவங்களோட பேச முடியும், மன்னிக்க முடியும். இல்லப்பா நான் அவங்க மேல கோவப்பட்டது ரொம்ப தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமா மன்னிச்சிருவோம். திருப்பி நம்ம ஞாபகத்திலே அந்த விஷயம் வராது. சரிங்களா? அதனால தான் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாகிரதையா இருங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாருங்களேன், சகோதர அன்பை இழக்கும் போதே என்ன ஆகுதா, ஆவியானவருடைய அந்த ஒரு மனதையே நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடுவோங்களா, அதே நம்ம கைவிட்டுருவோம். ஒரு மனம் அப்படின்றது ஆவியானவருக்கும் நம்மளுக்கும் அந்த பாண்டிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அந்த இடத்துலயே துண்டிக்கப்பட்டுரும். 1 யோவான் 4வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 19-20 வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமேன். ஆமேன். பாருங்களேன், வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். யார் முந்தி கூர்ந்தாங்க? எப்படி நம்ம இயேசுப்பா மேல அன்பு வச்சோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் நம்ம மேல முதலாவதா நம்ம பாவியா இருந்தோம், நம்மளுடைய வாய் வார்த்தைகள் தவறாக இருந்துச்சு, நம்ம தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம், ஒழுக்கமற்றவர்களாக இருந்தோம், ஒழுக்கம் இல்லாதவர்களாக, சீர்கெட்டவர்களாக, இப்படி எல்லாம் நம்ம இருக்கும்போது அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தினாரு. அவர் நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சாரு. இந்த விஷயங்களை வச்சுதான் அவரோட அன்பின் முன்பதாக நம்மளுடைய இருதயம் தோத்து போய் நம்ம அந்த அவருடைய அன்புக்கு முற்றிலுமா நம்மளை ஒப்பு கொடுக்குற அந்த இருதயத்தை ஏசப்பா நம்மளுக்குள்ள கொடுத்தாங்க. அதனால தான் நீ வந்துட்டு தீமையினால ஜெயிக்கப்படாம அன்பினால் தீமையை நம்ம ஜெயிக்கிறவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, இல்லைங்களா? அப்படின்னா இப்போ கார் வச்சிருக்கிற சகோதரனாகவும் இல்லைன்னா வந்துட்டு அதே அடுத்த தெருவுல இருக்கிற ஒரு சகோதரர் நடந்துட்டு வர்ற சகோதரனாகவும் இருக்கிற அப்படின்னு சொன்னா 2 பேருடைய மனநிலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் என் சகோதரரை கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்றது இவருக்குள்ள வரணும். ஆனா இந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இவருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. இல்லப்பா என் சகோதரருக்கு நான் தொந்தரவு கொடுத்துடக்கூடாது, இல்ல நான் இதை பழகிக்கிறேன், ஏன்னா வந்துட்டு இதையே நான் ஒரு பழக்கமா வச்சுப்பேன், இல்ல நான் டைம் கரெக்டா இப்படி கூட வந்து நம்ம சேர முடியும், இல்ல ஒருவேளை அந்த நீங்க போகும்போது அந்த இடத்துல வயதான சகோதரி இருக்கிறாங்க, ஏதோ வயதான சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களும் அழைச்சிட்டு போங்க, இப்படி பண்ணுங்க. இது போல வர்ற விஷயங்கள் போலதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதுதான் அன்பு. பாருங்க, 2 பேருக்கும் அன்பு இருக்கும். ஆனா அவரும் அன்பை வெளிப்படுத்துறாரு, இவரும் அன்பை வெளிப்படுத்துறாரு. இல்ல சகோதரருக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது, நான் பாரமா இருக்கக்கூடாது, நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற விஷயங்கள் போல இல்ல அப்படியும் கட்டாயப்படுத்தி இல்ல நான் கூப்பிட்டு தான் போவோம் அப்படின்னு சொன்னா அவர் அப்படி அவ்வளவு அன்பா போலாம். பட் அது நாளைக்கு இல்ல பிரதர், இந்த காரணத்தினால நெக்ஸ்ட் வீக் என்னால வர முடியல, நான் என் ஃபேமிலி கூப்பிட்டு போயிட்டு இருக்க, சொந்தக்காரங்க வந்தாங்க, என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டாங்க, எக்ஸ்பெக்டேஷனே வேணாம், அடுத்த வாரம் இப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்றது போல ஒரு சுத்த இருதையே இருக்கணும், இல்லைங்களா? எல்லா விஷயங்களையும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனாலதான் ஏசப்பா இப்படிதான் அவர் நம்ம இடத்துல அவரு தான் ஃபர்ஸ்ட் நம்ம மேல அன்பு வச்சதுனாலதான் நம்ம அவர் மேல அன்பு வச்சிருக்கோம். அதனால்தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனிடத்தில் அவன் வந்துட்டு சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தான் காண்கின்ற சகோதரன் அப்படின்றத நம்ம தூரத்துல வச்சு பாக்குறது வேணாம், வெளியே சபையில அப்படின்றது போல விட்டுட்டு நீங்க வீட்டுக்குள்ளேயே சகோதரனா எடுத்துக்கலாம்.
என் அம்மா, என் தம்பி, என் தங்கச்சி, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என்னுடைய மகன், இவங்கள மேல அன்பு இருக்குங்களா? யூஸ்வலா வந்துட்டு மனைவி வந்துட்டு சமையல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சரி பசங்களும் குளிப்பாட்டணும், இப்படி இப்படி இருக்கு. ஆனா எல்லா வேலையும் ஒருத்தியா அவளாலேயே செய்ய முடியுமா? செய்ய முடியாதுன்னு போது சரி, ஆனா நானும் என் டைமுக்கு போய் ஆகணும், நான் கணவரா இருக்கிறதுனால நான் எந்த வேலையும் நான் வந்துட்டு இது பண்ண மாட்டேன், எதனா வேணும்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்றது போல இருந்தோம்னா எப்படி நம்ம சொன்ன டைமுக்கு 10 மணிக்கு அவங்களையும் இவங்களும் 8:30 மணிக்கு 9 மணிக்கு விட முடியும்? நான் குழந்தைய குளிப்பாட்டுறேன், நீ அதை இது பண்ணு, நீ இது பண்றியா, நான் இந்த ஒரு சின்ன வேலையை பண்றேன், நான் அது அப்படின்றது போல பங்கெடுத்தேன் தானே. அப்படின்னா காண்கின்ற சகோதரி இடத்துல அன்பு கூறாதவன், இல்ல பிரதர் உங்களை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி காலைல இன்னொரு சகோதரி கிட்ட பேசிட்டு இருந்தேன், பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மனைவி பார்க்கும்போது ஆஹா, இல்லைங்களா? ஏசப்பாவை பாப்பாரு இல்லைங்களா? இல்ல பசங்க வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களை யூனிஃபார்ம் போட்டோ அவங்கள ரெடி பண்றதோ இல்ல இது எந்த விஷயங்களும் நான் பண்ண மாட்டேன், ஆனா என் சகோதரர் மேல அன்பு இருக்கு அப்படின்னு சொன்னா வீட்டிலேயே இல்ல எப்படி வெளியே வரும்? இல்லைங்களா? சில பேர் இப்படி ஏதாவது சின்ன சின்ன கடமைகளையும் தவறுகிறவர்களாக அவங்க சொந்த பிள்ளைகளையே வந்துட்டு குளிப்பாட்டாம கூட அவங்க வந்துட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வைக்காம, சூழ்நிலை காரணமா ட்ரெஸ் இல்லாம இப்படி இப்படி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஆனா என்ன இருக்கோ அதுலயே அவங்கள சுத்தமா வைக்கிற விஷயமும் வேலையும் கடமையும் யாருக்கு இருக்கு? ஒரு தாய்க்கு இருக்கு, ஒரு தகப்பனுக்கு இருக்கு, இல்லைங்களா? அதுலயே தவறிட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் ஆண்டவர் மேல அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொன்னா கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, இல்லைங்களா? அப்படின்னா தான் காண்கின்ற சகோதரன் இடத்திலேயே அன்பு கூறாத ஒரு சகோதரனோ சகோதரியோ காணாத தேவன் இடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? காண்கின்ற சகோதரனா கண்ணு முன்னால பாக்குற ஃபர்ஸ்ட் ரோல்ல மனைவி, கணவர், பிள்ளைகள், தாய், தகப்பன், இவங்களை சுத்தி நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பாக்குற நபர்களை வச்சுக்கோங்களேன், அவங்க மேலேயே அன்பு கூற முடியல, கண்டிப்பா நம்ம சகோதரர் மேலேயும் நம்ம அன்பு கூற முடியாது. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். யாக்கோபு 2வது அதிகாரம் 15 ஒரு 18வது வசனத்து வரைக்கும் வசனத்தை வாசிச்சிருங்க. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், புலி காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால், அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணீர் தானே செத்ததாயிருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகள்னாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானோ? ஆமென். அப்படின்னா வசனத்துல நம்ம கவனிச்சது போல பாருங்களேன், ஒரு மனுஷன் தனக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிரியைகள் மூலியமா வெளிப்படுத்தி காமிக்கிறான். இந்த மாசத்துல இந்த இடத்துக்கு போறோம், இன்னைக்கு இந்த மாசத்துல இந்த 15 நாள் நாங்க வந்துட்டு அசைவம் எதுவும் தொட மாட்டோம், நாங்க வெறும் சைவத்தை மட்டுமே தான் சாப்பிடுவோம், நாங்க 4 மணிக்கு எந்திரிப்போம், குளிப்போம், அதுக்கடுத்து வந்துட்டு இப்படி இப்படி எல்லாம் சில முறைமைகளின் படி நாங்க இருப்போம், வீட்டுல தங்க மாட்டோம், வெளியே இருப்போம் அப்படின்றது போல அவங்களோட விசுவாசங்களை கிரியைகள் மூலியமா காமிக்கிறது போல பாத்தீங்களா என் விசுவாசத்தைன்னு சொல்லலாம். உன்னுடைய விசுவாசத்தையும் நீ கிரியைகள் இல்லாம நீ உன்னால காமிக்க முடியுமா? காமி அப்படின்னு சொல்லி அவன் கேட்டா என்னன்னு சொல்லுவோம்? இல்ல கிரியைகளை இல்லாம நம்ம விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்த முடியாது. ஏசு அப்படின்னு சொல்லி நம்ம வாய்வாளியா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாராலையும் ஏத்துக்க முடியாது. அப்படின்னா நம்ம மேல அன்பு கூறாதவர்களும் நம்மளுக்கு நம்ம குறையா பேசுறது, திட்டுறது, நம்ம பிள்ளைகளை பகைக்கிறவங்க போல நடந்துக்கிறது, இதெல்லாமே இருக்கும். இது அப்படி பண்ணாங்க அப்படின்றது என் கோவம் வருதுன்னா கோவத்தை தான் கொஸ்டின் பண்ணணும். ஏசுப்பா சொல்லி இருக்கிறது, இதை பொறுத்துக்கிற அந்த தன்மை எனக்கு வரமாட்டேங்குது, இதை கேட்ட உடனே எனக்கு கோவம் ரொம்ப நெத்திக்கு ஏறுது அப்படின்னு சொன்னா நான் இன்னும் சேஞ்ச் ஆகல, இன்னும் பழைய மனுஷியா இருக்கேன்னு சொல்லி அர்த்தம். அவங்க சுபாவத்தின்படி அப்படி இருக்காங்கன்னா உள்ளத்துக்குள்ள பிசாசு இருக்கு. அன்பினாலதான் அவங்கள நம்ம ஜெயிக்க முடியும். அவங்க ஆண்டவருடைய அன்பை ருசிக்கும்படியே ஏசுப்பா செய்வாங்க, இல்லைங்களா? இல்ல அவங்க இந்த காரணத்தினால அப்படின்றது போல, இல்லைங்களா? அதனாலதான் இந்த ஒரு சகோதரனுக்கு அந்த நாளின் உணவு இல்ல, வஸ்திரம் இல்ல அப்படின்றத கேள்விப்படுறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க பிரதர் அப்படின்றது போல சொல்லாம நம்ம என்ன பண்ணணுங்களா, நம்ம கையில் ஆன உதவியை நாம் செய்ய வேண்டும். ஆனா சில பேர் அதான் சுயாதீனத்தை சரீரத்தின் அந்த குணங்களுக்கு ஏற்றதன்படி உபயோகிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. தாங்களே வாலண்டரியா கால் பண்ணி, பிரதர் எனக்கு இந்த குறைபாடு இருக்கு, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி யார்கிட்டையும் கேட்க கூடாது. ஜபிக்க வேண்டியது நம்ம கடமை. ஆண்டவர் உணர்த்துவாரு.
அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு. ஆனா யாருக்கு எந்த உதவிகளை செய்யணும்னாலும் அந்தந்த ஊர்கள்ல இருக்கிற சகோதர சகோதரிகள் யார் மூப்பர்களா இருக்கிறாங்களோ இல்ல உபதேசிக்கிற சகோதரர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வார்த்தையை சொல்லி நீங்க உதவி செய்யணும். ஏன்னா நிறைய பேர் சில பேர் வந்துட்டு மிஸ்யூஸ் நம்மளுடைய அதிகமான அன்பை மிஸ்யூஸ் செஞ்சுட்டு வெறும் அவங்களுக்குள்ள ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள்ஸோ ஹெல்த் ஸ்ட்ரகிள்ஸோ சில இந்த மாதிரி சில எதிர்பார்ப்புகள் மூலியமா அவங்க கூட எதிர்பார்க்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம உதவி செய்யாம இருக்கக்கூடாது, உதவி செய்யணும். ஆனா அதுக்குன்னு ஒரு முறைமை இருக்கு. நம்மளை வழி நடத்துக்கிட்ட சகோதரர்கள் இருக்கிறாங்களே அந்த சகோதரர்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியும் இப்படி செய்யலாமா இவங்களுக்கு அப்படின்னும் போது எல்லா விஷயங்களும் ஆவியானவர் அவங்க மூலியமாவும் பேசுவாங்க. அதுக்கடுத்து நம்ம அதை செய்யும் போது கரெக்டா இருக்கும். ஆனா கிரியைகள் இல்லாம நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம அன்பை நம்ம வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஓகே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இவ்வளவு நேரமும் ஏசப்பா வந்துட்டு சகோதர அன்பு, ஒரு மனது, இந்த எல்லா விஷயங்களும் கிரியைகள் மூலியமா நம்ம வெளிப்படுத்தி காமிக்கணும். நமக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி அதுக்கு ஏற்ற கிரியைகள் இல்லாமல் இருக்கும்போது பிசாசு கூட விசுவாசம் இருக்கிறதுனால அது எங்க ஏசப்பாவை பார்த்தாலும் கூட ஆமா நீங்கள் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அது வந்துட்டு அறிக்கையிட்டு தான் இருந்துச்சு எங்க பார்த்தாலும், இல்லைங்களா? ஆனா வந்துட்டு கீழ்ப்படுதல் அதுக்குள்ள கிடையாது. அது போல நம்ம ஆயிடக்கூடாதுங்களா? நம்ம ஆண்டவருடைய பிள்ளை என்கின்றத அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கின்றது மூலியமாவும் அதுல நிலைத்து நிக்கிறது மூலியமாவும் நம்மளுடைய சாட்சிகள் மூலியமாவும் பிசாசு ஜெயித்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கின்றத நம்மளுக்குள்ள காணப்படுகின்ற அந்த ஆண்டவருடைய சாயல் மூலியமா நம்ம வந்துட்டு அதை வெளிப்படுத்தி காமிக்கணும். ஏசுப்பா இவ்வளவு நேரம் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, ஃபைனல் பிரேயரை நானே ஒப்பு கொடுத்து ஒரு பிரேயர் பண்றேன். ஸ்தோத்திர ஏசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஏசப்பா இந்த இரவு நேரத்துல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதாக அப்பா ஒரு மனதோடு கூட கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் நீங்கள் எங்கள் மத்தியில் இருந்து அப்பா கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்துது என்றும் அப்பா எங்களுக்குள்ள எப்படி ஒரு மனது அப்படின்றது பெருகணும் அப்படின்றதையும் அப்பா ஒரு மனது எப்பொழுது வரும் என்கிறதையும் சகோதரர்கள் சகோதரிகள் என்றால் யாரு என்றும் அப்பா சகோதரர்கள் மேல் ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாய் இருங்கள் என்றால் என்ன என்கின்றதையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் இந்த படிப்பணியின் மூலியமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க ஏசப்பா. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது என் சகோதரன் என் சகோதரி அப்படின்ற அந்த உணர்வு எங்களுக்குள்ள வரும் பொழுது அதை எப்படி நாங்க எடுத்துப்போம் அப்படின்றதையும் எப்படி எடுத்துக்கணும், ஒவ்வொரு விஷயங்களை எப்படி பார்க்கணும், உங்களுக்குள்ளேயும் எப்படி ஒரு மனது வரும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க. அதனால தவறுகள் அப்பா வெளியே இருக்கல ஏசப்பா, எங்களுக்குள்ளதான் தவறு இருந்துச்சு ஏசப்பா. அதனால பிசாசு எங்களுக்குள்ள பிரிவினைகளையும் பேதங்களையும் உண்டு பண்ணி சபையில் ஒரு மனதை கெடுக்கின்றதுக்காக அப்பா மாம்ச சிந்தை உள்ள சகோதர சகோதரிகள் அப்பா யார் மூலியமாக எழுப்பினானோ சிந்தைகள் மூலியமாக பேச மாம்ச பலவீனத்தை உபயோகித்துக் கொண்டு பேசின எல்லா சத்ருவின் ஆலோசனைகள் முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. ஏசப்பா உம்முடைய ஆலோசனையினால எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. என ஆண்டவராகிய கர்த்தரே, உம்முடைய இரண்டாம் வருகையில ராஜா நாங்கள் ராஜா உம்மை போல் இருக்க வேண்டும் ராஜா. அப்பா அப்படியாக நீங்க எங்களை உம்முடைய சாயலாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்தாவினாலையும் உம்முடைய வசனத்தினாலையும் ராஜா நீங்க எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி அப்பா உம்முடைய திருக்கரங்களை எங்க ஒவ்வொருத்தருடைய ஜீவ ஆத்ம சரீரங்களை ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.